சாரா குட்டி கதைகளுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். முயலும் ஆட்டுக்குட்டியும். குட்டி முயல் ஒன்று கேரட் ஒன்றை கண்டது. சோம்பேறி முயல் தூங்கிவிட்டு உண்ணலாம் என்று முடிவு செய்தது. தூங்கி எழுந்து பார்த்தபோது ஒரு ஆடு அந்த கேரட்டை ஏற்கனவே சாப்பிட தொடங்கிவிட்டது. குட்டி முயல் ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. எந்த ஒரு செயலையும் தள்ளி போடக்கூடாது. எங்கே நீலப்பாறை? குட்டி அணில் ஒன்று பனிக்காலம் வரவிருந்ததால் அதனுடைய நட்டை ஒரு நீலப்பாறையின் அருகில் புதைத்து வைத்தது. இந்த இடத்தை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என்று பெருமையாக கூறியது. பனிக்காலம் தொடங்கிய போது அந்த இடத்தையே பனி சூழ்ந்து விட்டது. குட்டி அணில் நட்டை தேடி வந்தபோது நீலப்பாறையை அங்கு காணவில்லை. ஐயோ, என்னுடைய நட்டை தொலைத்து விட்டேனே என்று பசியால் அந்த அணில் மிகவும் அழுதது. அப்போது அங்கு வந்த அணிலின் நண்பனான ராபின் பறவை அது எங்கும் போகவில்லை என்று உற்சாகமாக கூறியது. அதன் சிறகை படபடக்க செய்து அங்கு மூடியிருந்த பனியை விலக செய்தது. இதோ அந்த நீலப்பாறை தெரிந்துவிட்டது. சந்தோஷமான குட்டி அணில் அந்த நட்டை தோண்டி எடுத்து தன் நண்பனுக்கு பகிர்ந்து கொடுத்தது. நல்ல நண்பன் ஆபத்தில் உதவி செய்வான். குட்டி முயல் மிலோ. இதுதான் குட்டி முயல் மிலோ. அவன் ரொம்ப சின்னவன், ஆனால் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியவன். யாருக்காகவும் காத்திருக்க மாட்டான். ஒரு நாள் அவன் நண்பன் கீழே விழுந்து விட்டான். மிலோ ஓடுவதை நிறுத்திவிட்டு நண்பனுக்கு கை கொடுத்தான். இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு சென்றார்கள். மிலோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறான். திறமையை விட நல்ல மனசு தான் முக்கியம். யானையும் எலியும். ஒரு யானையும் எலியும் நண்பர்களாக இருந்தார்கள். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் சேர்ந்தேதான் செய்வார்கள். ஒரு நாள் யானை வேடன் வரித்த வலையில் மாட்டிக்கொண்டது. அங்கே வந்த குட்டி எலி வலையை கடித்து யானையை காப்பாற்றியது. நல்ல நண்பனை ஆபத்தில் அறிந்து கொள்ளலாம். எறும்பும் சர்க்கரையும். ஒரு நாள் ஒரு சின்ன எறும்பு ஒரு சர்க்கரை துண்டை பார்த்தது. அதை தனியாக எடுத்து செல்ல முயற்சி செய்த போது அது மிகவும் கனமாக இருந்தது. எனவே அதனுடைய நண்பர்களை அழைத்து எல்லோரும் சேர்ந்து சர்க்கரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள். அதனால் குழந்தைகளே, ஒற்றுமையாக செயல்பட்டால் உண்டு வாழ்வு. குரங்கு கண்ட வாழைப்பழம். ஒரு காட்டில் குட்டி குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் நேர்மையானது. ஒரு நாள் அந்த குரங்கு சில வாழைப்பழங்களை கண்டெடுத்தது. அது அதற்கு சொந்தமானதல்ல, அது குரங்கு ராஜாவிற்கு சொந்தமானது. எனவே குரங்கு ராஜாவிடம் அதை ஒப்படைத்தது. மகிழ்ச்சி அடைந்த குரங்கு ராஜா வாழைப்பழத்தை குட்டி குரங்குடன் பகிர்ந்து கொண்டது. எனவே நேர்மை எப்போதும் சந்தோஷம் தரும். தேன்கூடு தேடிய கரடி. தேன் குடிக்கும் கரடியும் காட்டில் ஒன்று வாழ்ந்தது. குடுவை நிறைய தேனுமே தீர்ந்து அங்கே போனது. பசியும் கொண்ட கரடியும் தேன் கூட்டை நாடியது. கோபம் கொண்ட தேனீகள் கொட்டி அதை விரட்டியது. அதனால் அடுத்தவர்கள் உழைப்பை திருடக்கூடாது. தொடர்ந்து இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க சாராவின் குட்டி கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.